ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும் 105வது சங்கீதம், 105வது சங்கீதம், அதனுடைய 6வது வசனம். அவர் செய்த அதிசயங்களையும், அவர் செய்த அதிசயங்களையும், அவருடைய அற்புதங்களையும், அவருடைய அற்புதங்களையும், அவர் வாக்கின் நியாய அவர் தீர்ப்புகளையும் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள். அவர் செய்தவைகள், அவர் சொன்னவைகள் நினைவு கூறுங்கள். கடந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தியானிக்க வைத்தார். ஆமென். நம்முடைய நினைவில் என்ன இருக்கிறது? நம்முடைய நினைவில் என்ன இருக்கிறதோ அதுதான் அடிக்கடி சிந்தித்து கொண்டே இருப்போம். ஒவ்வொருத்தர் நினைவில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என் நினைவில் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு தெரியும். என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். நினைவுகளை அவர் எப்படி அறிகிறாரா? தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமென். நம்முடைய நினைவில் என்ன இருக்க வேண்டும்? அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளும். இதை தவிர வேற என்ன இருந்தாலும் அது நம்மை பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளும் யார் நினைவில் இருக்கிறதோ, அல்லது இவைகள் மட்டும் யாருடைய நினைவில் காணப்படுகிறதோ அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அலறல் வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பலவீனங்கள் வருகிறது? ஏன் நாம் சோர்ந்து போகிறோம்? ஏன் நாம் தளர்ந்து போகிறோம்? ஏன் நாம் நம்பிக்கையற்றவர்களை மாறுகிறோம் என்றால், நம்முடைய நினைவில் இருக்க வேண்டியதை தவிர மீதி எல்லாமே இருக்கிறதுனால. அவர் செய்தவைகளும் அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகள், அவர் சொன்னவைகள், இவைகளை நினைவு கூறுங்கள். இதை நினைச்சிட்டே இருங்க. அப்படிதான் பைபிள் சொல்லுது. நினைவு கூறுங்க. இதை நினைத்து இதை மறந்துடாதீங்க. பொதுவாகவே நாம் ஒன்றை நினைக்கும் போது இன்னொன்றை மறந்துடுவோம். ஒன்றின் மேல் கவனம் செலுத்தும் போது இன்னொரு காரியத்தை விட்டு விடுவோம். இது இயல்பு. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நினைக்க வேண்டியதை நினைக்காம நினைக்க கூடாதவைகளை நினைத்து நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுகிறோம். நம் நினைவுகள் நம்மை ஆரோக்கியமாக்க வேண்டுமே அன்றி நம்மை அலற பண்ணுகிறதா இருக்கக்கூடாது. அநேகருக்கு நைட்டு தூக்கம் வரல. ஏன் வரலன்னு கேட்டா நிறைய நினைவுகள். தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆலோசனை நிமித்தம் நான் உம்மை துதிப்பேன், ரா காலங்களிலே என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்து. அப்ப நைட்டு தூங்கும்போது தாவீது என்னதான் நினைச்சிட்டு படுத்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தார். ஆனா தாவீதினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இந்த மாசம் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை எப்படிதான் ஆரம்பிக்கிறது? இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துரு. அப்போ ஒவ்வொருத்தரையும் குறித்து அவன் நினைச்சிட்டு படுக்கல. ஆண்டவர் என்கிட்ட எப்படி பேசினார்? அதனால அவனுக்கு சொல்ல முடியுது, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நம்முடைய நினைவுகள் நம்மை நைட்டு நேரத்தில் தூங்க வைக்கணும். இன்னைக்கு ஏன் தூக்கம் வரல? தூங்க முடியல, புரண்டு பார்த்தாச்சு, பெட்டை மாற்றி பார்த்தாச்சு, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாச்சு. ஆமென். பெட்டை மாற்றினா நினைவுகள் அதில் படுக்க வைக்க முடியாது. சரீரத்தை தான் அதில் வைக்க முடியும். நினைவு இருக்குல்ல, ரொம்ப மோசமானது. ரொம்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், அந்த நினைவின் அடிப்படையிலே நம்முடைய சரீர நிலைமை, மனநிலைமை, வாழ்க்கை நிலைமை எல்லாமே மாறும். எனவேதான் சங்கீதக்காரனை கொண்டு எழுதும்போது அழகாய் அவர் செய்ய போகிறதை நினையென்றல்ல, அவருடைய அதிசயங்கள், அவர் செய்த,
ஆமென். செய்த, அவர் சொன்ன, அவர் செய்தவைகளையும் அவர் வார்த்தைகளையும் அவர் சொன்னவைகளையும் நினைவிலே கொண்டு வந்துதான் ஆகணும், இல்லைன்னா வாழ முடியாது. 77வது சங்கீதத்துல தான் தாவீது சொல்றார், ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ. ஆண்டவர், அந்த 77வது சங்கீதம், அதுல சொல்றார், நான் தேவனை நோக்கி கெஞ்சினேன் சொல்லிட்டு சொல்றார் 7வது வசனத்துல, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டோ, இரக்கம் செய்ய மறந்தாரோ. இப்படி சொல்லிவிட்டு சொல்ற, ஐயோ இது என் பலவீனம், நான் என்ன செய்யணும்? 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே. சொல்லிவிட்டு தான் கீழே சொல்றார், காலடி தெரியவில்லை உமது வழிகள். 19, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. காலடி தெரியல, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. இந்த நம்பிக்கை வரணும்னா அவர் செய்தவைகளை நினைக்கணும், அவர் சொன்னவைகளை நினைக்க. என் நினைவுல என்ன இருக்கிறது? உங்க நினைவுல என்ன இருக்கிறது? நீங்க அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த நினைவுகள் நம்ம என்ன பாடுபடுத்துது இல்ல? நம்முடைய நினைவுகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளுமே அன்றி வேறு எதுவும் இராதபடி பார்த்துக்கொள்ளணும். அப்ப அவர் செய்தவைகளை அதிகமா நினைக்கணும், அதிகமா நினைக்கணும். அவர் சொன்னவைகளை திரும்ப திரும்ப நம்ம நினைவுல கொண்டு வரணும். வேற என்ன காரியங்கள், நெகட்டிவான எந்த காரியம் நம்முடைய நினைவுல இருந்தாலும் அது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் பழுதாக்கி கொண்டுதான் இருக்கும், பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கும், பாழாக்கி கொண்டுதான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, நாம் யாரா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம எதெல்லாம் நினைக்க கூடாது? ஒரு சில காரியத்தை இன்னைக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, மனுஷர் செய்த தீங்கை நினைக்க கூடாது. சொல்லுங்க, மனுஷர் செய்த தீங்கை நினைக்க கூடாது. 2 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரன் யோனதாப் வந்து, ராஜகுமாரரான வாலிபரை எல்லாம் கொண்டு போட்டார்கள் என்று ஆண்டவன் நினைக்க வேண்டாம், அம்னோன் மாத்திரம் செத்து போனான், அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நார் முதற் கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. இந்த சம்பவம் தெரியும். அம்னோன் என்பவன் அப்சலோமின் சகோதரிக்கு ஒரு தீங்கு செய்திருப்பான். இதை அப்சலோம் அறிந்ததும் 22வது வசனத்தை வாசியுங்கள். அப்சலோம் அம்னோனோட நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை, தீமையாகிலும் பேசல. தன் சகோதரியாக தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்த மனசுல வச்சுட்டான். உடனே ரியாக்ஷன், எதுவுமே ரியாக்ட் பண்ணல. தாவீது உடனே ரியாக்ட் பண்றார் பாருங்க. 21வது வசனம், தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் பற்றி எறிந்தான். தாவீது உடனே ரியாக்ட் பண்றாரு. இந்த உடனே ரியாக்ட் பண்றவங்களுக்கு மனசுல எதுவுமே இருக்காது. அதனாலதான் சில சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குமா? குளமா? குணம் இருக்கும். ஏன்னா அவங்க உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. சிலர் அவ்வளோதான், அப்போ உள்ள இருக்குன்னு அர்த்தம். தாவீதுக்கு உடனே அதான் கோபம்னா சாயங்காலத்துக்குள்ள தனியே கிடவுது. ஆனா இவன் நன்மையும் பேசல, தீமையும் பேசல, பேசாம இருந்துட்டான். ஆனா பைபிள் சொல்லுது அவன் நெஞ்சில் இருந்துட்டு இருந்துச்சு.
அப்சலோமே, ஒன்றை புரிந்து கொள், அவன் செய்தது தீங்கு, மன்னிக்க கூடாத மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அப்சலோமே. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நீ இன்னும் உன் ஸ்தானத்தை அடையவில்லை. உன்னுடைய நினைவு, உன் போக்கஸே மாத்திட்டு பாத்தியா? இப்ப உன் மனசுல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், எதுக்குன்னா பழி வாங்கணும். அப்சலோமே, நீ எப்படி படைக்கப்பட்டவன் தெரியுமா? நீ எப்படி உருவாக்கப்பட்டவன் தெரியுமா? 14வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் பழுதில்லாமல் உன்னை படைத்தது, ஆரோக்கியமாய் உன்னை படைத்தது. இப்படி உன்னை தேவன் உருவாக்கினது ஒரு காரியத்தை மனதில் வைத்து ஒருவனை அழிப்பதற்கல்ல, உனக்கான ஸ்தானத்தை நீ அடைவதற்கு. அவ தாவீதின் குடும்பத்தில் இப்படி ஒருவன் பிறந்திருக்கிறான் என்றால் நிச்சயமாக என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், அடுத்து ராஜாவாகிறதற்கு தாவீதுக்கு அடுத்து எல்லா தகுதியும் யாருக்கு தான் இருக்கிறது? அப்சலோமுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அவன் அந்த மேன்மை எல்லாம் மறந்து வைத்து விட்டு, தள்ளி வைத்து விட்டு, இவனை எப்படியாவது பழி வாங்கணும். அப்சலோமே, உன்னிடத்தில் நியாயம் இருக்கிறது, நீ சொல்லுறது கரெக்ட் தான். ஆனா நீ பழி வாங்கலாம். எப்ப பழி வாங்கலாம்னா, தாவீது இருந்த இடத்துல நீ போய் இருப்ப தெரியுமா, அப்போ பழி வாங்கலாம். ஆனா இப்ப அந்த ஸ்தானத்துல ஒரு ராஜா இருக்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உன் நெஞ்சில இருக்கு தெரியுமா, அதை எடுத்து அவர் பாதத்தில் வைக்கணும். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். ஆனா அப்சலோமே, நீ அவரை மறக்கிற, ராஜாவை மறந்துட்ட, அவர் இருக்கிற ஸ்தானத்தை மறந்துட்ட. நீ அவன் செய்த தீங்க உன் நெஞ்சில வச்சுட்டே சுமந்து கொண்டிருக்கிற. வாய்ப்பு கிடைத்த போது அம்னோனை கொன்று விட்டாய். இப்போ நீ என்ன நினைக்கிற? எப்பா என் பிரச்சனை, நான் நினைச்சது நடத்திட்டேன். ஆனா அப்சலோமே, தீமைக்கு தீமை செய்கிறவனை தீமை தொடரும் என்பதை மறந்து விடாதே. அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் சத்துரு விழுந்தா நீ என்ன செய்யக்கூடாதான்? சந்தோஷப்படாத. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அப்ப ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச நான் என்ன செய்யணும்? நீ அவர் பாதத்தில் கொண்டு போய், நீ அவர் பாதத்தில் வச்சிருக்கணும். அப்சலோம், நீ என்ன பண்ணி இருக்கணும்? தாவீது ராஜா உன் தகப்பன் தானே, உங்க அப்பா தானே. நீ போய் பாதத்தில் விழுந்து எனக்கு நீதி வேணும் கேட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? நீ நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசாம, நீ பேசாம இருந்துட்டு வாய்ப்புக்கு நெஞ்சில் அப்போ இத்தனை காலம் என்ன ஆகிறது? இந்த பகை என்பது வேரூண்டி வளர ஆரம்பித்தது. இத்தனை காலம் தாண்டின பிறகு அதை மனசுல வச்சு 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 வாய்ப்பு கிடைத்த போது அம்னோனை கொன்று விட்டான். இந்த செயல் வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 13வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். அப்சலோமு அம்மியூதின் குமாரனாகிய தல்மா என்னும் கேசூரின் ராஜாவினிடத்துக்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். தினந்தோறும் தகப்பனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு செயல், பழிக்கு பழி வாங்கின ஒரு செயல் தகப்பனை தினந்தோறும் துக்கப்படுத்தி கொண்டிருந்தது. கடந்த பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைத்தார். இன்று திரும்பி ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் நினைவில் கொண்டு வந்து பேச வைக்கிறார் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என் நினைவில் எதை நான் வைத்து கொண்டிருக்கேன், என் இருதயத்தில் நான் எதை சுமந்து கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, சில சம்பவங்கள் நடக்கிறது பேப்பரில் எழுதப்பட்டிருக்கும். ஏன் இப்படி செஞ்சீங்க? அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்சது, 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க செஞ்சது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதை செய்தது. இருதயத்தில் சுமந்து கொண்டு வந்ததுனால அப்சலோமின் முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? அவன் இவ்வளவு அழகுள்ளவனாய் ஆரோக்கியம் உள்ளவனாய் படைக்கப்பட்டும், அதாவது தாவீதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வருவதற்கான எல்லா தகுதி பிறப்பிலே உடையவனாய் வாழ்ந்தும் வளர்ந்தும் அவனுடைய ஓட்டம் பாதியிலே பரிதாபமாய் முடிந்தது. தீமை செய்ய துடிக்கிறவனை தீமை தொடரும் என்பதை மறந்துடாதீங்க.
சவுல் தாவீதுக்கு தீமை செய்தான், அதே போல தாவீதும் சவுலுக்கு தீமை செய்ய முற்பட்டிருப்பான். ஆனால் தாவீது தனக்கான ஸ்தானத்தை அடையாமலே போயிருந்திருப்பான். என்னுடைய நினைவுல நான் எதை கொண்டு வருகிறேன்? மனுஷர் செய்த தீங்கையா? தாவீது ஸ்தானத்தில் இருக்கும்போது சவுல் எனக்கு என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நினைக்கல. யோனத்தான் எனக்கு என்னெல்லாம் செய்தா, நன்மையை நினைத்தான். அவனுடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட்டது. மன்னிக்க முடியாத குற்றம் தான் சிலர் செய்கிற காரியம், நம்மால முடியாது. ஆனால் அவர்கள் செய்தவைகள் நம்முடைய நினைவில் இருக்குமானால், நம்முடைய நெஞ்சில் இருக்குமானால், அது இருக்கு மட்டும் நம்மை பாதை மாறிதான் ஓட வைக்கும், நம்மை தவறாய்தான் எண்ண வைக்கும். நாம் என்ன நோக்கத்துக்காய் படைக்கப்பட்டோமோ அதற்கு எதிராய், அதற்கு மாறாக தான் நம்மை செயல்பட வைக்கும் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது. அதற்கு அப்சலோமின் வாழ்க்கை சாட்சி. 1000 காரியங்கள் நம்முடைய நியாயத்தை பேசலாம், ஆனா நீ ஒரு நோக்கத்துக்காய் உருவாக்கப்பட்டிருக்கிறாய். ஆக்க இயலாதவனுக்கு அழிக்க அதிகாரம் தேவன் கொடுக்கல. அப்சலோம் பிள்ளைகள்ல இஸ்ரவேலுக்குள்ள அவன் மெச்சிக்கொள்ளப்பட்டவன். அப்ப நாளைக்கு அவனுடைய ஸ்தானத்தில் அவன் இன்னும் இருக்கல. இன்னைக்கு நாம் சில செய்த காரியத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிறோம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. ஒரே கேள்வி, நீங்க உங்களுக்கான ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கான நிலையில நின்னுட்டீங்களா? இல்லல்ல. நீ எவ்வளவு காரியங்கள் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. ஒன்றை நான் கேட்டேன், இப்படி போயிட்டே இருக்கணும் நம்ம லைஃப். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ சொல்லுங்க அடுத்த வார்த்தை, அதை அடையும்படிக்கு. 1000 பேர் 1000 சொல்லுவோம், 1000 செய்வோம். ஆனா நான் ஒரு காரியத்துக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் அதை அடையணும். நான் இன்னும் அதை அடையவே இல்லை. நான் இன்னும் என் ஸ்தானத்தில் போய் உட்காரவே இல்லை. நான் நிக்கவே இல்லை. நான் எப்படி பழிவாங்க போய் என்ன பண்ண போறேன்? அப்சலோமே, நீ இன்னும் நிக்கவே இல்லை, அந்த ஸ்தானத்தில் வரவே இல்லை. நீ இன்னும் செட்டிலே ஆகலப்பா, உன் காலடி உறுதிப்படவே இல்லை. இதற்கடையில் அதை எதையும் செய்து உன் வாழ்க்கை, அப்சலோமின் வாழ்க்கை என்பது ஆமென் அந்தரத்தில் தொங்கின வாழ்க்கை, பாதியில முடிந்த வாழ்க்கை, பரிதாபமாய் முடிந்த வாழ்க்கை, பழுதில்லாமல் உருவாக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை பாழாய் போயிட்டு, பரிதாபமாய் போயிட்டு. ஏன் அப்படின்னா அவன் இருதயத்தில் அவன் ஒரு பழி, ஒருத்தங்க செஞ்ச காரியத்தை மனசுல வச்சுட்டே வாழ்ந்துட்டு இருந்தான். நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், எல்லாருக்கும் என்னை உட்படுத்தி சொல்றேன். மனுஷர் செய்த தீங்கை நாம் மனதில் வைத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆக்கிறோம். அப்சலோம் இந்த காரியத்தை நீ செய்ததுனால என்ன ஆயிற்று? 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்சலோம் கேசூருக்கு ஓடி, நீ ஓட வேண்டியதான் இருக்கும், ஓட வேண்டியதான் இருக்கும். இத்தனை காலம் பகையை உள்ள வச்சுட்டு இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. அம்னோன் செய்த குற்றம் என்பது சாதாரண குற்றம் கிடையாது. நான் தான் திரும்ப சொல்றேன். அப்ப அதுக்கு கண்டிப்பா நீதி வேணும். நீதி யாருங்க செய்வா? நீ அதான், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? இஸ்ரவேல் ஜனங்களா ராஜா வேணும்னு கேட்கும் போது ஆண்டவருக்கு ஏன் வருத்தம் வந்துச்சு தெரியுமா? சாமுவேல்கிட்ட சொல்றாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லைப்பா, என்ன தள்ளுறாங்க. அப்ப அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவரிடத்துல செய்ய விடாம நாம செய்ய முற்படும் போது, ஏன் ஒருவேளை ஏன் அப்சலோம் தாவீதின் இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்க மாட்டான்? தாவீது ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவீதுக்குள்ள என்ன இருக்கு? பாசம் இருக்கு. ஒருவேளை தாவீது அடிக்கிறதுக்கு பதில் இவனை அணைத்து திருத்தி விட்டால், அதாவது ஆண்டவரே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற மனநிலை. சிலர் அப்படிதான் இருப்பாங்க. நாங்க பரலோகத்துக்கு போனாலும் இவங்க கிட்ட
நீங்க சீக்கிரம் பரலோகம் போவீங்க. அதாவது ஆண்டவரே மன்னித்தாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம். இப்படிப்பட்ட மனநிலைமை உடையவங்க அந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு வைக்க மாட்டாங்க. ஒருவேளை திருத்திட்டா ஆண்டவர் சொல்றார், நீ பழி வாங்கணும்னு நினைச்சிட்டேன்னா, நீ யாருக்கு வேலையை செய்யறேன்னா, நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய ஆரம்பிக்கிற. அதன் அர்த்தம் என்ன? நான் உனக்கு தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். சில சொல்லுவாங்க தெரியுமா, தேவையில்லை, நாங்க பார்த்துக்கலாம். நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஒன்றும் தேவையில்லை, நாங்க பார்த்துக்கலாம். இப்படி சொல்லும் போது எவ்வளவு வலிக்கும். இதே காரியம்தான் நாம ஒருத்தங்க செய்த தீமைக்கு தீமை செய்யும் போது கர்த்தரிடத்துல சொல்லுகிறது. அது நாங்க பார்த்துக்கலாம். ஆண்டவர் பேசுவார், எப்பா வேண்டாப்பா இருதயத்துல அந்த அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. ஆண்டவரே வலிக்குது, ஆண்டவரே நான் அதை அந்த வலியை என் நெஞ்சில் வைக்கிறதை விட உங்க பாதத்தில் வைக்கிறேன். அதனாலதான் பைபிள் சொல்லுது, உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்க. நீ ஊற்றினேன்னா அது உன் இருதயத்தில் இருக்காது. இந்த கிளாஸ் ஃபுல்லா தண்ணி இருக்குது, இதை நான் இப்படி கமத்திட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. இது எம்டி ஆயிரும். இதை கமத்திட்டேன்னா எம்டி ஆயிரும், அவ்வளவுதான். இல்ல நான் இப்படியே வச்சு இப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன், அப்படிதான் இருக்கும். இதை கமத்திட்டேன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான், முடிஞ்சது. அதை நான் எங்க வைக்கிறேன்? பரிமள தைலத்தை மரியாள் இயேசுவின் பாதத்துல ஊட்டினதும் அதுக்கப்புறம் அவளுக்காக அவர் பேச ஆரம்பித்தாரா இல்லையா? கமத்திரு மீதி அவர் பார்த்துப்பாரு. உன் இருதயத்துல என்ன இருக்கு, நீ வச்சு உருட்டிட்டு இருக்கிறது வரைக்கும் அவ முதல்ல வந்து நிக்கிறா, அவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறா, அழுறா, எல்லாம் பண்றா. அவர் பேசவே இல்லை. அவள் கொண்டு வந்த விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றினதுக்கு அப்புறம் அவளுக்காக அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். பேசினது மாத்திரம் அவர் சொல்லிட்டார், இவள் செய்த நற்கிரியைகள் சொல்லப்படும். ஆமா, உங்க இருதயத்துல என்ன இருக்கு அவர் சமூகத்துல வச்சிட்டீங்கன்னா அவர் பேச ஆரம்பிப்பா. இல்ல இவங்க இவ்வளவு செஞ்சதுக்கு நான் இதாவது செய்யலைன்னா செய்யுங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க யாரை செய்ய விடாம பண்றீங்கன்னா, உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரை, உங்களுக்காக வழக்காடுகிறவரை, உங்களுக்காக பேசுகிறவரை, உங்களுக்காக நிற்கிறவரை நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க. உங்க நினைவுல என்ன இருக்கிறது? அவர் செய்தவைகளும் அவர் சொன்னவைகளும் என் நினைவில் இல்லாம அம்னோன் செய்தது, இவங்க செய்தது, அவங்க செய்தது. நல்ல நம்ம இன்னும் நம்முடைய காலடி இன்னும் உறுதிப்படுத்தவே படலையே. நம்ம அதை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சிருஷ்டித்தார், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும், கிருபையாய் உருவாக்கி சிருஷ்டித்து அந்த ஸ்தானத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும்போது சிலர் தூட்டுவாங்க, சிலர் பேசுவாங்க, சிலர் நிந்திப்பாங்க, சிலர் கூட இருந்து துரோகம் பண்ணுவாங்க, சிலர் வஞ்சிப்பாங்க, சிலர் காலை வாரி விடுவாங்க. நீ இதையே பார்த்து பார்த்து இது ஒவ்வொன்றையும் பின்னாடி போயிட்டு இருந்தா, அப்சலோமை பாருங்கள், எவ்வளவேனும் பழுது இல்லாமல் படைக்கப்பட்டவன். இஸ்ரவேலருக்குள்ளே அவனை போல சௌந்தரியம் உள்ளவன் இல்லை. அவன் முடிய வெட்டி கொடுத்தாலே அவ்வளவு உருவாக்கு போகுமா? ஆனா என்ன பிரயோஜனம்? அவன் தீமையை மனசுல வச்சிருந்தான். மனுஷன் செய்த தீங்கு நினைக்காத, மனம் வலிக்கும் சில காரியங்களை நினைக்கும் போது. அந்த நேரத்தில் அதே வலியை நான் என் இருதயத்தில் வைத்துக் கொண்டே இருந்தால் என் இருதயம் பலவீனப்பட ஆரம்பிச்சிடும். ஸ்கேன்ல தெரியாது, ஸ்கேன்ல நார்மல், ஆனா ஆள் அப்நார்மல். எவ்வளோ ஸ்கேன் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, நார்மல். 3000, 4000, 5000 போனதான் மிச்சம். பிரச்சனை வேற. ஆமென். மனம் தளர தளர சரீரம் தளர்ந்துரும். ஒழுங்கா சாப்பிட முடியாது, சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இப்படியே இருப்போம். இப்படியே இருப்போம். தண்ணி கேட்போம், குடிக்க மாட்டோம். என் வலியை நான் அவர் சமூகத்தில் ஊட்டலைன்னா நான் அவரை நம்பலைன்னு தானே அர்த்தம். எல்லாரையும் பார்த்து சிரிப்போம், எல்லார்ட்டையும் போய் அழுவோமா? மாட்டோம். யார் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களோ
யாரை நாம் நமக்கு ஆறுதலா எண்ணுகிறோமோ அவங்கள்ட்ட மட்டும்தான் போய் அழுவோம். அப்போ என் வேதனையை, என் இருதயத்தை நான் அவர் சமூகத்தில் ஊட்டலை, நான் அப்படி எண்ணலைன்னு தானே அர்த்தம். ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றலைன்னா நாம் அவரை அந்நியராகவே எண்ணுகிறோம் என்று அர்த்தம். ஆண்டவர் சமூகத்தில் யார் தங்கள் இருதயத்தை ஊற்றுகிறார்களோ அந்நாள் அதன் பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. அவர் செய்தவைகளையும் சொன்னவைகளை நினைவில் கொண்டு வாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்களோ அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக்கிட்டே இருக்கும். இங்கே அப்சலோமின் நியாயம் என்ன சொல்ல முடியும்? ஓகே, அப்சலோமே அதனால என்னாச்சு? 1, நீ ஓட வேண்டியதாயிற்று. 2, ராஜாவுக்கு தினந்தோறும் துக்கம் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, அதன் பிறகு உன் வாழ்க்கையே மாறிட்டு. நீ எதற்காக உன்னை ரட்சித்தார்? எதற்காக உன் குடும்பத்தில் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தெரிந்தெடுத்தது எதற்காக? பழிக்கு பழி வாங்கவா? இல்லை. மனுஷர் செய்த தீங்கை நினைக்காதீங்க. சில காரியங்களை மறக்க முடியல, அதுக்கு தான் என்ன செய்யணும்? அதை உன் இருதயத்தில் வைக்காதே, அவர் பாதத்தில் வை. பாதத்தில் வை, விழுந்து சொல்லு. என் குமுறலை நான் சொல்லணும். என் இருதயம் அப்படி கொதிக்குது இல்லை, ஆண்டவர் இப்படி தான். அதனால தான் சங்கீதங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தாவீது வேதனையில சொல்லுவார், ஆண்டவர் இப்படி செய்யுங்க, ஆண்டவர் அப்படி செய்யுங்க. அது மனுஷன்ட்ட போய் சொல்லலை. பாருங்க, சீமை மண்ணை தூக்கி போடுறான். அப்போ கூட இருக்கிறவங்க கேட்குறாங்க, ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் கதையை முடிக்கிறேன். தாவீது சங்கீதங்களில் சில இடத்துல சொல்லுவார், ஆண்டவரே இப்படி பண்ணுங்க ஆண்டவர், அவன் பிள்ளைகளை தூக்கி அடிங்க, இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் கூட இருக்கிற மனுஷங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படி சொல்லி ஒருவேளை கூட இருக்க ஏதாவது லைட்டாக பார்த்து பண்ணி விடுன்னு ஏதாவது சொல்லியிருந்தேன், அந்த இடத்துல சீமை கதை முடிஞ்சிருக்கும். இல்லை, என் வழக்க நான் அவர்கிட்ட சொல்லுவேன். என் இதயம் கொதிக்கு, அதை அவர் இஷ்டப்படி பதில் செய்வார். ஆனால் எனக்கு ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், எனக்கு மேல சிங்காசனத்தில் ஒருவர் இருக்கிறார். நான் ராஜா இல்லாதவன் அல்ல, நான் தகப்பன் இல்லாதவன் அல்ல, நான் அனாதை அல்ல. ஹல்லேலூயா. என் காரியத்தை நான் அவர்கிட்ட சொல்லாம அடுத்தவன்கிட்ட போய் சொல்றேனாலே நான் அவரை அந்நியராய் பார்க்கிறேன் என்று தான் அர்த்தம். என் இருதயம் வலிக்கும் போது தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஆண்டவரே. அந்த இருதயம் குமுறுது தெரியுமா? அதை எல்லாத்தையும் விண்ணப்பமாய் வைத்தான் தாவீது. அதுதான் தாவீது பிளஸ். சும்மா இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்ணலாம், இன்னைக்கு 7 பாயிண்ட் எடுத்து ஒரு 1000 ஸ்தோத்திர புக்கையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு 7 பாயிண்ட் இப்படி வச்சுட்டு, இப்படி இல்லை. இருதயம் துதிக்கும் போது துதிக்கிறான். இருதயம் யாராவது செய்யறதை நினைச்சு குமுறும் போது, அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள். யார்? சங்கீதக்காரனுடைய பாட்டு. ஆண்டவர் அவங்கள தப்ப விட்டுறாதீங்க. என்னெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருந்த சவுல் கையில மாட்டுனா கதை முடிஞ்சிருக்கும்ல. தொட உடலையே தாவீது. என் இருதயத்தில் 1000 எழுமோ, அதெல்லாம் நான் எங்க போய் குமுறுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நான் அவருடைய சமூகத்தில் நான் ஊட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த நபர் செய்த காரியம் மனசுல இருக்காது. அதுக்கப்புறம் அவர் சமூகத்தில் இருக்கும். என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? எந்த காரியத்தை இப்படி செய்து பழகுங்க, அவர் சமூகத்தில் ஊற்றுங்க. உங்க மனசு என்னெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுங்க. நம்ம சொல்றதெல்லாம் அவர் செய்வாரா? இல்லை, நம்ம சொல்றது நிறைய தப்பா சொல்லுவோம். ஆனா அதுக்கு தான் நமக்கு யார் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னா ஆவியானவர். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய பிரகாரம் நமக்கு தெரியாததுனால அவர் நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். என் மனசுல நான் பகையை வைத்து கொண்டு ஓடக்கூடாது. அப்படி ஓடுவேனால் என் ஓட்டம் பாதியில முடிந்துவிடும். ஒருத்தங்க செய்யறது நம்ம மனசுல இருக்கிறது, அவங்க கிட்ட நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது நல்லா தெரியும். எல்லாரையும் பார்த்து சிரிப்போம், அவங்கள பார்த்தா ஆர்டிஃபிஷியலா ஒரு சிரிப்பு வரும். எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களா, நல்லா அவங்களுக்கு ஏதோ இருக்கிறேன்.
நாம் அப்சலோம் அல்ல, நாம் அவருடையவர்கள். என் நினைவு என்னை பாழாக்குமானால், அப்சலோம் இப்படி செஞ்சுட்டல்ல, இதனால நீ என்ன சாதித்த, என்ன சம்பாதித்த? ஒன்னும் சாதிக்கல, ஒன்னும் சம்பாதிக்கல. இதனால அவன் பட்ட பாடுகளும் அவன் இழந்ததுதான் உண்டு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. நீ கோபம் கொண்டாலும் உடனே நீ ஒரு கோபம் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு கோபம் வருது, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஏதாவது பேசிடுவேன், ஏதாவது பண்ணிடுவேன் தெரிஞ்சிட்டுன்னா விலகி போயிடணும். நான் நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனால் இந்த பாயிண்ட்ல ஆண்டவர் திரும்ப திரும்ப பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல மன்னிக்க முடியாத நபர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு முதல்ல பாருங்க. அவங்க அப்படி உங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் நீங்க விரும்புறீங்க அதையும் சொல்லுங்க. அப்படிலாம் செய்ய மாட்டார் அவரு, ஆனா நீங்க சொல்லுங்க. எதுக்குன்னா உங்க இருதயத்துல அதை குறித்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அது என் இருதயத்தில் இருந்த அப்சலோம் கதை தான். அந்நாள் முதல் கொண்டு அவன் நெஞ்சில வச்சுட்டே இருந்தான். ஓகே அப்சலோம், அதனால நீ சம்பாதித்தது என்ன, நீ சாதித்தது என்ன, நீ பெற்றுக்கொண்டது என்ன? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் இழந்து நாசமான அப்சலோம். எனக்குள்ள ஒருத்தங்க மேல ஒருத்தங்களை குறித்த கசப்பு எனக்குள்ள இருந்தா அவங்களுக்கு கிடைக்கிற கிருபை போகாது, எனக்கு கிடைக்கிற கிருபை போகுமா? அதான் யாதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளே முளைத்தெழும்பி உங்களுக்கு கிடைக்கிற கிருபை அது போக்கடிக்குமா? எனக்கு ஒருத்தங்க மேல கசப்புன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்படி செஞ்சதுனால எனக்கு அவங்க மேல கசப்பு அப்படி வச்சிட்டு இருக்கிறேன். அதனால யாருக்குங்க இந்த பாத்திரத்துல கசப்பு இருக்குன்னா இது நான் தான் குடிக்கும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம். இதுல கசப்பு இருந்தா யாரை தான் டேஸ்ட் பண்ணணும்? அவங்க நல்ல சக்கரை போட்டு குடிப்பாங்க. என் பாத்திரத்தில் என்ன இருக்கு? கசப்பு இருக்கு. கசப்புல ஒரு கிளாஸ்ல கசப்புல ஒரு சிப்பு குடிச்சாலே முகத்துல எல்லாம் காட்டி கொடுக்கல. எப்படி இருக்கும்? கசப்பு குடி அப்படியே சொல்லுவோம். என்னெல்லாம் உலகத்தில் எக்ஸ்பிரஷன் உண்டோ அவ்வளோ முகத்தில் நீங்க கசப்பை குடிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி உங்களை பாருங்க. இல்லைன்னா நீங்க ஒரு கசப்பு கலந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒருத்தங்களை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நீங்க அதை திருப்பி போட்டு பாருங்க. முதல்ல நீங்களே டெலீட் பண்ணிடுவீங்க. சகிக்காது. அவர் சகிச்சிட்டு இருக்கிறார்னா எல்லாத்தையும் சகித்தார் ஆண்டவர். ஆனா கசப்பு கலந்த காடியை குடித்த போது அவருக்கு குடிக்க மனமில்லாதிருந்தது. ஏங்க ஒரு என்னெல்லாம் காட்டுறோம்ல, நம்ம நார்மலாவே நம்மளை பார்க்க முடியல, இனி அதை இதையும் காட்டி யாராவது இவங்க இதை குடிச்சதுனால தான் இப்படி முகம் போகுதுன்னு தெரியாம யாராவது அந்த டைம் வந்தாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இவங்களுக்கு ஏதோ ஆயிட்டு கொஞ்சம் ஜபத்தில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் உபவாசத்தில். சகிக்க முடியல. அவரை மட்டும் எப்படிங்க சகிக்கணும்? நான் என் இருதயத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் பகையும் வச்சுட்டு நான் ஆண்டவர் சமூகத்தில் வருவேனா? என் காரியத்தெல்லாம் சொல்லுவேனா? இதை மட்டும் சொல்ல மாட்டேனா? மனுஷர் செய்த தீங்கை உன் இருதயத்தில் வச்சிடாத. வச்சிட்டேனாலே நீயே உனக்கு கண்ணியை வைத்து விட்டா என்று அர்த்தம். சத்துரு எனக்கு வைக்கிற கண்ணியை அவர் எடுக்கிற, நானே எனக்கு கண்ணி வைக்கிறேன்னா? நானே எனக்கு வைக்கிற கண்ணி என்ன தெரியுமா? ஒருத்தங்க செய்யறது, ஒருத்தங்க செய்த செயல், ஒருத்தங்க செய்த தீங்க நான் என் மனசுல வைக்கிறேன் தெரியுமா? அது நானே எனக்கு வைக்கிற கண்ணி. அப்சலோம் அவனே அவனுக்கு கண்ணி வைத்தான், அகப்பட்டான், அவுட் ஆயிட்டான். அவர் செய்தவைகளையும் அவர் சொன்னவைகளையும் நினைவு கூறுங்கள். இரண்டாவதாக, சூழ்நிலையை வைத்து உன் வாழ்க்கையை எண்ணாத. அப்சலோம் அப்போஸ்தலர்
அப்சலோமே பேசிட்டு இருந்தனால வாயில் அப்சலோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. 27:20. அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிட்டு. இது சொல்றது யாரு? பவுல். கொரிந்தியருக்கு எழுதும் போது இதை மென்ஷன் பண்றார் பாருங்க. 2 கொரிந்தியர், இந்த அப்போஸ்தலர் 27 கை வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 1:8. 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக மிஞ்சின அதிக பாரமான எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்ன நம்பிக்கை அற்று போயிட்டு? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. யாருக்கு அற்று போயிட்டு? பவுலுக்கு. பவுல் யாரு? அதிகமாய் பிரயாசப்பட்ட அப்போஸ்தலர். இனி அப்போஸ்தலர் 27க்கு வாங்க. ஏன் இந்த நம்பிக்கை அற்று போயிட்டுன்னா, ஒரு நாள் அடித்த காற்றல்ல. 20வது வசனத்தை திருப்பி வாசிங்க. அநேக நாளாய் சூரியன நட்சத்திரங்களை ஒரு நாள் காணல, 2 நாள் காணல, அநேக நாளாய் வெளிச்சத்தையே பார்க்கல. அநேக நாளாய் இந்த பெருங்காற்று மழையும் என்ன செய்தது? அடித்ததென்றல்ல, அடித்து கொண்டிருந்தது. அநேகர் வாழ்க்கையில பிரச்சனை எல்லாருக்கும் வரும் போகும். ஆனா சிலர் வாழ்க்கையில சில காற்று என்ன செய்யும் தெரியுமா? அடிச்சுட்டே இருக்கும். இப்படி அடிச்சுட்டே இருந்ததுனால என்ன நினைச்சாங்கன்னா, இது நேத்து அடிச்சது, முந்தானத்தை அடிச்சது, போன வாரம் அடிச்சது, 2000 அடிச்சது, 2010 அடிச்சது, 2015 அடிச்சது, 2020 அடிச்சது, 21 அடிக்குது, 22 அடிக்குதுன்னா அவ்வளவுதான். அடிச்சுட்டே இருக்குது. சில பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது. அதனால என்ன ஆச்சு? வெளிச்சத்தை பார்க்கவே இல்லை. சூரியனை நான் ஒரு எனக்கான வாசலை நான் போன வருஷம் பார்ப்பேன்னு நினைச்சேன், பார்க்கல. 2000 பார்ப்பேன், 2020 பார்ப்பேன் நினைச்சேன், முடியல. அநேக நாளா இப்படியே தான் இருக்கு, ஒன்னும் பார்க்கல. அதனால பவுல் சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. புயல்னா அடிக்கும், அடுத்து ஒரு அமைதல் உண்டாகும். இது என்ன அடிச்சுட்டே இருக்கு? மாலையில் அழுகை, காலையில் கழிப்பு. எனக்கு என்ன மாலையும் காலையும் அழுகையா இருக்கு? அடிச்சுட்டே இருக்கு. இப்படி இருக்கையில் தான் நம்பிக்கை அற்று. எதை வைத்து நம்பிக்கை அற்று போச்சுன்னு பவுல கேட்டா சொல்லுவார், பயங்கரமா அடிச்சுட்டே இருக்குல்ல. அடிச்சுதுன்னு இல்லை. சிலருக்கு பாருங்க, ஒரு சின்ன காத்து அடிச்சாலும் எல்லாம் போச்சுன்னு நினைப்பாங்கல்ல. ஒரு சின்ன ஃபீவர் வந்தாலே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. இல்லை, இது ஃபீவர் குறையவே மாட்டேங்குது, அடிச்சுட்டே இருக்குது. இப்படி இருக்கையில் தான் ஒரு ராத்திரியிலே கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். வந்து எதை சொல்லுகிறார் பாருங்கள். 24வது வசனம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது புதிதாய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இது ஏற்கனவே சொன்ன வார்த்தை. அவர் சொன்னதை இந்த நேரத்தில் பவுலே நீங்க எதை நினைச்சிருக்கணும் தெரியுமா? அடிச்சிட்டு இருக்குல்ல இந்த காத்து, இதை நினைக்காத. நினைச்சா பிழைப்போங்கிற நம்பிக்கை அவுட் ஆயிரும். ஏற்கனவே பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் 23:11 வாசியுங்கள். 27வது அதிகாரத்தில் கையை வச்சுக்கோங்க. 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா இந்த புயல் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்ததுனால சொல்லப்பட்ட வார்த்தை நினைவுல வரல. இந்த அடிச்சுட்டே இருக்கிற புயல் நினைவுல வந்துட்டு, நினைவுல வந்ததும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்று போயிட்டு. எல்லாரும் வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்டு ஆமேன்கிறோம். ஆனா பழைய நேற்று அடித்த புயல் இன்னைக்கும் திரும்பி அடிக்கும் போது, அடிச்சுட்டே இருக்கும் போது நம்ம நினைவுல என்ன வருதுன்னா, இந்த அடிக்கிற புயல் தான் வருது, இருக்கிற சூழ்நிலை தான் வருது.
சூழ்நிலை யார் நினைவுக்குள்ள கொண்டு வராங்களோ அவர்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை முற்றிலுமா எட்டு போயிடும். அதுதான் 2 கொரிந்தியர் 1:8 நான் எடுக்க வேண்டாம். பவுல் சொல்ல, எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தில் பிழைப்போம் என்கிற மரணம் நேரிடும் நினைச்சோம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாய், இப்படி அற்று போகத்தக்கதாய் அடிச்சுட்டே இருக்கு, பிரச்சனை அடிச்சுட்டே இருக்கு. இப்போ கர்த்தர் எதை திரும்ப நினைவில் கொண்டு வரார் தெரியுமா? ஏற்கனவே சொன்ன வார்த்தையை தான் திரும்ப கொண்டு வரார். ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ரோமபுரியில சாட்சி சொல்லணும். ரோமை ஆண்ட ராயனுக்கு முன்பாக நிற்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் எப்படி புயல் அடிச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் சொல்றார், எழும்பி நின்று கப்பர் சேதமே அல்லாமல். அப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கப்பர் சேதம் உண்டாகும், வார்த்தைக்கு சேதம் உண்டாகாது. என்ன புயல் அடித்தாலும் வார்த்தைக்கு சேதம் உண்டாகாது. யோபுவுக்கு எல்லாமே நஷ்டமாச்சு, ஆனா அவனுக்குள்ளே இருக்கிற யோபு சொல்றார், உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன், வார்த்தை நஷ்டமாகாது. ஆபிரகாமின் சரீரம் செத்து போனது, ஆனா வார்த்தை செத்து போகல. யோசேப்பின் வஸ்திரம் பறிக்கப்பட்டது இல்ல, ஆனா வார்த்தையை பறிக்க முடியல. பவுலை கட்டி வைக்க முடிந்தது, ஆனா வார்த்தையை கட்ட முடியல. எனக்கு சும்மா வந்து உட்கார வச்சு வார்த்தையை சும்மா தரல. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை அடிக்கும் போது நான் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் ஒரே வழிதான், அவர் சொன்னதை என் நினைவில் கொண்டு வரணும். அவர் சொன்னதை என் நினைவில் கொண்டு வரணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால அவன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தா, அவன் நினைவில் அதை கொண்டு வரல. என் சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, இதெல்லாம் அவன் நினைவுல கொண்டு வந்திருப்பானா, நம்புவதற்கு ஏதுவா இருந்தாலும் நம்ப முடியாது. இது அதை நினைக்காம கர்த்தர் சொன்னதை நினைச்சதுனால நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்முடைய நினைவில் நம்ம எதை கொண்டு வருகிறோம்? பவுலே, இந்த நேரத்தில் உன் நினைவில் என்ன நீ கொண்டு வரணும் அப்படின்னா, அடிக்கிற புயல் சூழ்நிலையில் அவர் சொன்ன வார்த்தை. ஒருவேளை கேட்கலாம், அவர் வார்த்தையை சொல்லும் போது இப்படி புயல் அடிக்கலையே, ஏமே வார்த்தையை சொல்லும் போது நல்லா இருந்தேன், ஆனா இப்போ சூழ்நிலை நம்ம காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். அவர் மாறாதவர். காலம் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் நம்ம நினைவில் ஆண்டவர் வந்து புதுசா எதுவுமே சொல்லல, அதே வார்த்தை. ஏன்னா சொல்லிட்டேன்ல உன்ட்ட, நீ அதை நினைக்காம ஐயோ இது அடிக்குது, இப்ப நிறைய நாள் ஆச்சு, அநேக நாள் ஆச்சு. சொன்னவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தை வந்ததும் பவுல் என்ன செய்தான் பாருங்கள். 27-21 வாசிங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, முதல்ல ஒண்ணு நிக்க வைக்கும். அநேக நாளுக்கு அப்புறம் பவுல் எழுப்பி நிற்கிறான். போஜனம் பண்ணாம இருக்கிறாங்க, எழுப்பி நிற்கிறான். வார்த்தையை நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் நிற்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் நிற்கணும்னா ஒரே வழி, உன் நினைவில் அடிக்கிற சூழ்நிலையை கொண்டு வராத, ஏற்கனவே சொன்ன வார்த்தையை கொண்டு வா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா, அந்த குடும்ப தலைவர் நிக்கலைன்னா அந்த குடும்பமே படுத்துரும். ஒரு செய்தி 2 வருஷத்துக்கு போன வருஷமா முதல் வருஷமா சொன்னேன், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. உன் குடும்பத்தின் ஷம்மா நீதான். அந்த ஷம்மா என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாரும் ஓடின போது அவன் நின்னான். நான் என் சூழ்நிலை உள்ளே கொண்டு வந்தா நான் படுத்துருவேன், அவ்வளவுதான். எலிய படுத்துட்டான் சூறை செடி கீழே. நான் நிக்காம ஒன்னும் நடக்காது. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்த ஒரு குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வந்தாலும் ஒருத்தங்க மேல ஆண்டவருடைய ஃபோக்கஸ் இருக்கும். அவங்கள வச்சு அந்த குடும்பத்துக்கு நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருப்பார். அவங்கள்ட்ட தான் அந்த குடும்பத்தை குறித்து பேசிட்டே இருப்பார்.
அவங்கள்ட்ட தான் அடுத்து நடக்க போகிறத வார்ன் பண்ணிகிட்டே இருப்பா. எப்படி நடக்க போகுது பாருங்க. இப்போ மரியாள் யோசேப்பு, மரியாள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டார் ஆண்டவர். யோசேப்புக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தூதனை வச்சு யார்கிட்ட பேசுகிறார் ஆண்டவர்? யோசேப்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தூதன் மரியாளை வந்து பார்த்தது அதிகமா, யோசேப்பை வந்து பார்த்தது அதிகமா? ஃபர்ஸ்ட் யாரை வந்து பார்த்தது? மரியாள். குடும்ப தலைவர் யாரு? யோசேப். இப்போ அடுத்து யார்கிட்ட வந்து பேசுறாங்க? யோசேப்கிட்ட. அதுக்கப்புறம் தூதன் திரும்ப திரும்ப யார்கிட்ட தான் பேசுறாரு? கரெக்ட், யோசேப்கிட்ட தான். வீட்டில் போய் வேணா படிச்சு. அதுக்கப்புறம் மரியாள்கிட்ட வந்து தூதன்லாம் வரல. ஆனால் மரியாளுக்கு கிருபை இருந்துச்சு. ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் அவங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டே இருப்பான். எலும்பு பிள்ளைய தூக்கிட்டு போ, ஏறது கொல்ல வகை தேடுறான். ஏறது இறந்ததுக்கு அப்புறம் நீ இப்ப கிளம்பு. எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருத்தங்கிட்ட பேசிட்டே இருப்பார். நோவா கிட்ட பேசிட்டே இருக்கிறார், அந்த பேழையை கட்டுப்பா, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை காக்க. அப்ப நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க? நாம படுத்துட்டா, நாம விழுந்துட்டா, நாம சுருண்டுட்டா, நம்பிக்கை இழந்தவன் அந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருக்கு. சிலர் பார்த்துருக்கீங்களா? சில ஃபோன் கால் வரும், இருக்கிற இடத்துல நிற்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல சில செய்திகள் நம்பிக்கை அப்படியே உறிஞ்சு எடுத்துரும், அப்படியே நம்பிக்கை அற்று போக பண்ணிடும். அல்லேலூயா. அப்படியே நின்றுவாங்க, அவ்வளவுதான். அநேக நாளா இந்த கூட்டத்தில் தான் பவுலும் இருந்துட்டே இருக்கிறான், நம்பிக்கை இழந்து. வார்த்தை வந்துச்சு, புதிய வார்த்தை இல்ல. ஒரு சூழ்நிலையில தேவன் சும்மா அனுப்ப மாட்டார், வார்த்தையை தந்துதான் அனுப்பியிருப்பா. ஆனா நாம ஏன் வெறுமையா ஃபீல் பண்றோம் தெரியுமா? நாம அந்த வார்த்தையை நினைக்காததுனால. நாம் அந்த வார்த்தையை நினைக்காததுனால என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கு. ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே, ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு ஏன் நம்ம வெறுமையா ஃபீல் பண்றோம்னா வார்த்தையை நினைக்காததுனால. திரும்ப வந்து அதே வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். நீ ராயனுக்கு முன்னாடி, நீ ரோமாபுரியில போய் ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும் பவுலே. இப்ப பவுல் என்ன செய்கிறான்? அத்தனை பேருக்கு முன்னாடி நிற்கிறான். அடுத்து நம்பிக்கை அறிக்கை செய்கிறான். கப்பர் சேதமே அல்லாமல் வராது. அடுத்து என்ன செய்கிறான் பாருங்க, 22வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று திடப்படுத்துகிறான். அவன் திடப்படுத்தினதின் பலன் என்ன? 35 36 வாசிங்க. இப்படி 34 இருந்து வாசிங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். 33 இருந்தே வாசிங்க. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்றான். தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து, அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். இவன் புசிக்க தொடங்கினான். அடுத்த வார்த்தை, அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். பவுலே நீ நின்னா உன் கூட இருக்கிறவங்க நிப்பாங்க, நீ புசிக்க தொடங்கினா உன் கூட இருக்கிறவங்களும் புசிக்க தொடங்குவாங்க. உன்னை உன் குடும்பத்தில் சும்மா வைக்கல, நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் இல்ல சிலர். பவுல் இந்த 14 நாளும் பவுலும் சாப்பிடல. ஏன்னா இந்த காற்று அடிச்சுட்டே இருக்கிறதுனால எல்லாம் டவுன் ஆயிட்டு. இத்தனை பேர் நடுவில் பவுலுக்கு மட்டும்தான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால கூட இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதோ அவங்க விசுவாசிக்கணும்ல. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நீயும் விசுவாசிக்கணும், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன செய்யலாம்? அவனுக்கு தைரியம் சொல்லலாம். ஒன்றும் நடக்காதுப்பா, ஒரு பிரச்சனை வராது, ஒரு மூடி கூட கீழே விழாது. அவர் சொல்லிட்டார், என்கிட்ட சொல்லிட்டார், நான் சேவிக்கிறவர் எனக்கு சொல்லிட்டார், வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பவுல் முதல்ல அப்பத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். கூட இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை ஆராதிக்கிறவர்கள் சொல்றோம் குடும்பத்தில். ஆமாம், ஆண்டவர் நிறைய காரியத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறாரா, உங்கள்கிட்ட உணர்த்துறாரா? நீங்க தளர்ந்துட்டீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி தளர்ந்துரும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.
இத்தனை நாள 14 பேரும் சாப்பிடாம இருக்க காரணம் என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன் பவுல். ஏன்னா பவுலும் நம்பிக்கையை இழந்துட்டார். அந்த சொன்ன வார்த்தையை மட்டும் நினைவுல கொண்டு வந்திருந்தா பவுல் நின்னதும் எல்லாரும் பாத்தீங்களா? அந்த வசனத்தை பாருங்க, 35 36 திரும்ப வாசிங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக நீ செய்கிற செயல் உன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் பலப்படுத்தும். ஆமென். அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க திடப்படுத்த நீ திடப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. உன் நினைவில் அடிக்கிற சூழ்நிலையும் புயலையும் கொண்டு வராத. நீ உக்காந்துட்டேன்னா உன் ஃபேமிலி உக்காந்துரும், நீ விழுந்துட்டேன்னா உன் குடும்பம் விழுந்துரும். அந்த ஸ்டியரிங் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையை வைத்து வாழ்க்கையை எண்ணாது. ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிறரை தவறாக எண்ணாதீங்க. நான் முதல்ல சொன்னேன், பிறர் செய்த தீங்கை எண்ணாதேன்னு. பிறரை தவறாக, சிலர் தவறாக சித்தரிப்பாங்க தெரியுமா? யோசித்து இவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களோ, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இவங்க இப்படி மாறிடுவாங்களோ, இப்படி தப்பெண்ணம் கொள்ளாதீங்க. அந்த எண்ணமும் நம்மளை ரொம்ப பாழாக்கி விடும். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாராமாய் பார்த்தான். எந்நாள் முதற்கொண்டு, அதுக்கு முந்தின வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. இப்போ தாவீது ஆளை செட் பண்ணி பாட வைக்கல, ஜனங்க பாடினாங்க. ஜனங்க சொல்றத கேட்டு தாவீதை தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய பார்வையினுடைய அந்த ஆழம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 20வது அதிகாரம் 31வது வசனத்துல அவன் யோனத்தானை பார்த்து சொல்றான் பாருங்க. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று. அவன் சாக வேண்டும். அவன் எப்படி நினைச்சிட்டான், அந்த தாவீது உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நம்மால வாழ முடியாது, இவன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் என் பிள்ளையால நிக்க முடியாது, அதனால அவன் சாக வேண்டும். எங்கிருந்து இந்த பார்வை வந்துச்சுன்னா, தாவீதினுடைய செயலில் இருந்து அல்ல. ஜனங்கள் பாட ஆரம்பிச்சாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அதை கேட்டு இவன் தப்பெண்ணம் கொள்ளுகிறான், இவன் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அநேகர் மேல அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, ஒருத்தங்கிட்ட பேசாம இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இவங்கள்ட்ட ஏதாவது செஞ்சிருப்பாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்கள பத்தி இவங்கள்ட்ட யாரோ வித்தியாசமா சொல்லி கொடுத்திருப்பாங்க. தப்பெண்ணம், தப்பான எண்ணம். அதனால 10 நாள் பேசல, அதனால 1 மாசம் பேசல. ஒருத்தங்க சொல்ற வார்த்தைகளை வைத்து நாம ஒருத்தங்களை குறித்து தப்ப. உண்மையிலே தாவீதுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால், யோனத்தான் தனியா எத்தனை முறை தாவீதை பார்த்திருப்பான். அந்த இடத்துல யோனத்தானை கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? சவுல் கையில் அகப்பட்டானே, அப்பொழுது கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? நாம் ஒருத்தங்களை குறித்து தவறா எண்ணும் போது உண்மையிலே அதுக்கு பின்னாடி அது சரிதானா, அந்த ஆள் அப்படியா என்பதை நான் விசாரிக்கிறது இல்லை. 10 பேர் சொல்றதை கேட்டு, அதுவும் என்ன சவுல் ஸ்திரீகள் எல்லாம், சவுல் தாவீது கொண்டது 10000, அநேகரும் ஒரே மாதிரி சொல்லும் போது நினைச்சிட்டாரு, ஓகே இவன் நமக்கு ஆபத்தாக மாறப்போகிறான். சவுல் இருக்கிறது வரைக்கும் தாவீது அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று துடிக்கவில்லை, பிரயாசப்படல, வெயிட் பண்றான். ஒருத்தங்களை குறித்து நம்ம தப்பான எண்ணம் கொண்டிருப்போமானால் நம்மை வழிமாறி ஓட வைக்கும். இவன் தாவீதை நெருங்குவதில் கவனம் செலுத்தினான், ஆனால் ஒன்றை மறந்து விட்டான். என்ன தெரியுமா? பெலிஸ்தியர் இவனை நெருங்கிட்டே இருந்தாங்க. பெலிஸ்தியர் இதுக்கு முன்னாடி அவன் சரியாய் போயிட்டு இருந்தான். பெலிஸ்தியரின் கை இஸ்ரவேல் மேல் ஓங்கவில்லை. பெலிஸ்தியருக்கு மிகவும் கண்ணியா இருந்தவன் யார் தெரியுமா? சவுல். பெலிஸ்தியருக்கு அப்படி கோபம் ஊட்டினவன். பராக்கிரமசாலிகளை பார்த்துட்டான தன் சேனைகளை சேர்த்துருவான். அப்படி அவனுடைய ஃபோக்கஸ் ஒரே லெவல்ல இருந்துச்சு, ஒரே காரியத்தை நோக்கி இருந்துச்சு. ஆனா எப்ப தாவீதை பத்தி தப்பா எண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் ராஜா என்பதை மறந்தான். இந்த தாவீதுக்கும் அவன் ராஜாவா இருக்கிறவன் என்பதை மறந்து விட்டான்.
அதனாலதான் தாவீது கேட்கிறார், நான் ஒரு தெள்ளு பூச்சி இல்ல, நீங்களா என்ன இப்படி போய் துரத்திட்டு இருக்கிறீங்க? தாவீதுக்கு அதான் தாங்க முடியல. யோனத்தானும் போய் நல்லது சொல்லி பார்க்கிறேன், இல்லப்பா ரொம்ப நல்லவன் பார்த்து யோனத்தான் மேல கோபம் வருது. தவறா என்ன எண்ணம் உன்னை தவறான திசையை நோக்கி பயணிக்க வைக்கும், தப்பான லெக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பெலிஸ்தியர் நெருங்கிட்டான். யார் இருக்கிறது வரைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்து நினைச்சானோ அவனால பிரச்சனை வரல, பெலிஸ்தியனால பிரச்சனை வந்துச்சு. பெலிஸ்தியனுடைய அம்பு சவுலை சரியாய் பதம் பார்த்தது. சரியாய் பயணிக்கிறவனை பெலிஸ்தியர் அம்பு தாக்காது. திசை மாறி பயணிக்கிறவனை சத்துருவின் அம்பு எளிதாய் தாக்கும். ஒருத்தங்களை குறித்து நம்ம தப்பா நினைக்கிறோம்னா எதனால நினைக்கிறோம்? இப்ப அம்னோனை குறித்து ஒரு பகையை வைத்திருந்தானா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அதை சுமந்து கொண்டு போனா அது நமக்கே தீங்காய் மாறிடும். ஆனா தாவீது இத்தனைக்கும் சவுலே கோலியாத்தை வீழ்த்தி உன் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்த தான் தாவீது உதவி இருக்கிறான். தவறான எதனால இவங்களை பத்தி தப்பா நினைக்கிறோம்? அது இவங்க இப்படி சொன்னாங்க, ரைட், அது உண்மையா விசாரிக்கிறோமா? பைபிள் சொல்லுது, ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஒருத்தங்க சொல்றதை கேட்டு ஒருத்தர் நம்ம எடுத்து சாடுவோம்னாலே நம்ம ஆவிக்குரியவங்க இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஒருத்தங்களை பத்தி இப்படி சொல்லதை கேட்டு அப்படியா இப்படியா கேட்டுட்டோம்னாலே நம்ம விசாரிக்கணும், உண்மையிலே இவன் இப்படிதானா? பிறரை குறித்து தவறான எண்ணம் நம்மை தவறான லக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். தாவீதுக்கு நேரா இவன் நான் குறிப்பார்த்து கொண்டிருக்கிறான். தாவீதை நெருங்கி வந்துட்டே இருக்கிறான். பின்னாடி பெலிஸ்தியன் நெருங்கி வந்து விட்டான். சவுலின் கதை முடிந்து விட்டது. நம்முடைய நினைவுல எதை கொண்டு வருகிறோம்? இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 4வது, உன்னை குறித்து உன் நிலையை வைத்து நீ தப்பெண்ணம் கொள்ளாதே. உன் நிலையை குறித்து நீ இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீயே உன்னை தப்பா நினைச்சிடாத, அல்லது தவறான முடிவு எடுத்து விடாதே. உன் நிலையை குறித்து தவறா எண்ணாதே. லூக்கா 15வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். எல்லாவற்றையும் அவர் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க அனுப்பினான். இப்போ தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். அவன் செஞ்சது பெரிய துரோகம், பெரிய பாவம். அவன் போய் எல்லாம் நஷ்டமாயிட்டு ஒண்ணுமே இல்லை, தேசத்துல பஞ்சம் வந்துட்டு உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா திருப்பி தகப்பன் இடத்துல போயிருக்க வேண்டியது. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனி எனக்கு என்ன கிடைக்காது? சொல்லுங்க, மன்னிப்பு கிடைக்காது. இனி எனக்கு என்ன கிடைக்காது? மன்னிப்பு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டான். இந்த நினைவு அவனை இன்னும் தூரம் கொண்டு போயிட்டு, இப்படிப்பட்ட நினைவுகளுக்கு பின்னாக இருக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. அவ்வளவுதான்பா, இனி அவர் உனக்கு மன்னிக்கவே மாட்டார். இன்னைக்கு அநேகர் தற்கொலை செய்ய காரணத்துல ஒன்று இது. இந்த தப்புக்கு இனி மன்னிப்பே கிடையாது, இனி அவர் உன்னை மன்னிக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உணர்வை தேவன் நமக்குள்ள தரனாலே அவர் மன்னிக்க ரெடியா இருக்கிறார் அர்த்தம். தப்புதான். ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்டபோது அவன் தன் பிழையை மறைத்து அதற்கு காரணம் ஏவாள் சொல்லிட்டு அவளை முன்னிறுத்த பார்த்தான். அதனால் தண்டிக்கப்படுகிறான். அந்த இடத்தில் அவன் காலில் விழுந்திருப்பான் என்றால், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் தியானித்த போது ஒன்றை புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன் என்றால், இவன் ஏன் இப்போ இவன் தகப்பனிடத்தில் போகாம தேசத்தின் குடியின் இடத்துல போகிறான். அதன் பிறகு அவன் பன்றி மேய்க்க விடுகிறான். அங்கே பன்றிகள் தின்கிற தவிட்டினால் வயிற்று நிரப்ப ஆசையா இருக்கிறான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை.
அப்போ என்ன இருக்குன்னா ஆகாரம் கிடைக்கிது அவனுக்கு, ஆனால் என்ன இல்லை, வயிறு நிரம்பலை. வேலை பார்க்குறவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுக்குறாங்க, அந்த ஆகாரத்தினால அவனுக்கு வயிறு நிரம்பல. ஆனால் இவன் வீட்டில் நல்ல நிறைவாக சாப்பிட்டு பழகினவன் வயிறு நிரம்பாததுனால எதையாவது தின்னு வயிற்றை நிரப்பணும். என்னதான் இருக்க அவனுக்கு முன்னாடி? தவிடு மட்டும். ஒன்றுமே இல்லைன்னா தவிடு கூட நமக்கு தேனினால் சுட்ட. அதனால என்ன இருக்குதோ சந்தோஷமாக ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் வந்தப்போ வீட்டில் டப்பாலாம் பார்த்தா ஒன்றும் இருக்காதுல்ல. கடைசியில் ஒரு மேரி கோல்டு பிஸ்கட் இருந்துச்சு, அதுவும் ஒரேடியாக சாப்பிட்டா அடுத்த நேரத்துக்கு நமக்கு இல்லை மெதுவாக எடுத்து. இப்போ மேரி கோல்டு பிஸ்கட் இருந்தால் யாருக்காவது வேணுமா? என்ன அது சாப்பிட்டாலும் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இவர் பண்ணலாம் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை தான். ஆனால் ஃபஸ்ட்டு லாக்டவுனில் அதெல்லாம் இல்லை, இப்படி மெதுவாக அது உடனே சாப்பிட்டா தீந்துடும். இவன் தவிடினால் தன் வயிற்றை நிரப்ப பார்த்தான். அப்போ இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னா, தகப்பன் விட்டன். அப்போ ஏன் ஃபஸ்ட்டு நினைக்கல? நான் தியானித்த போது ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காண்பித்தா. இவன் முதல்ல எதை நினைச்சிருப்பான் தெரியுமா? யாரை நினைச்சிருப்பான் தெரியுமா? அவங்க அப்பாவை நினைக்கல. யாரை நினைச்சான்னு அவங்க அண்ணனை நினைச்சான். அவங்க அண்ணனை நினைச்ச போது இவன் ஐயோ அவன் இருக்கிற இடத்துல நமக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப யாரை நினைக்கிறான் தெரியுமா? அப்பாவை நினைக்கிறான். நாம இஸ்ரவேலரை நினைச்சோன்னு வைங்களேன், நமக்கு நம்பிக்கை ஐயோ அவங்கெல்லாம் இல்லை, அவங்கெல்லாம் எப்ராஹிம் எனக்கு முதற் பேரான. ஐயோ அவங்கெல்லாம் அவங்க பாலை நம்மளை பார்த்தாலே வெட்டி போட்டுருவாங்கல்ல. ஆனால் நாம் அவரை நினைச்சதுனால தான், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவரை நினைச்சதுனால தான் க்ளோரி. அவரை நினைக்க வச்சார்ல. நம்ம இஸ்ரவேலரை நினைச்சா அவங்கெல்லாம் என்ன வைராக்கியம் பாராட்டுறவங்க தெரியுமா? யெகோவாங்கிற நாமத்தை கூட வீணா சொல்ல மாட்டாங்க, சும்மா சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை அப்படி அந்த நாமத்தை சொல்றது கூட யோசிப்பாங்க. ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறவங்க. அதனால தான் அந்த உபத்திரவ காலம் இஸ்ரவேலருக்காக. இன்னைக்கு நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இப்போ மிஸ் ஆனாலும் அப்பம் பார்த்துடலாம். எங்கே பார்க்கறது? கிருபையிலே நிற்க முடியல. 2.5 மணி நேரம் ஆராதனையில் நம்மளால் ஒழுங்காக இருக்க முடியல. 7 வருஷம் உபத்திரவத்தில் அவங்க நின்றுவாங்க. இஸ்ரவேலர் நிற்பாங்க, தங்கள் தேவனுக்காக என்ன செய்ய துணிந்தவர்கள். ஆனால் அவங்க பாராட்டுற வைராக்கியம் மாம்ச வைராக்கியமாக இருக்கிறது. ஆமே. நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படிங்க நாம உள்ள வர காரணம் அவங்கள நினைத்ததுனால இல்லை, அவரை நினைச்சதுனால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால ஐயோ இப்படி நான் விழுந்துட்டேனே, இனி அவ்வளோதான், என் வாழ்க்கை அவுட்டு, எனக்கு இனி இப்படி நினைக்காத. இப்படி நினைச்சவன நாசம் வைக்கிறாத. இன்னைக்கு இந்த நாளை நீ கண்டிருக்கிறேன்னா நீ திருந்துவதற்காக கர்த்தர் கிருபையாய் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். என்ன நினைக்கிற நீ? எதை நினைக்கிற நீ? யாரை நினைக்கிற நீ? ஒருவேளை சர்ச்சில் உள்ளவங்க உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனால் அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் இல்ல. அதனாலதான் இந்த பாவி என்று எண்ணப்பட்ட ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் விழுந்ததும் அந்த வீட்டு ஓனர் சீமோனுக்கு கோபம் வந்துட்டு, கோபம் வந்து இப்ப யாரையே டவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இயேசு இவர் உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். இவங்கெல்லாம் எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயோ நான் சர்ச்சுக்கு வர்றது இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம வர்றது யாருக்குமே பிடிக்காது. ஏமே அவரை நினைக்கிறவங்க வருவாங்க. மூத்த சகோதரனை அண்ணனை நினைச்சா வரமாட்டாங்க. ஐயோ இனி நான் இந்த வீட்டுக்கு, அதனால பேசாம இங்கே போய் தவிடையாவது. ஏன் அப்பா வீட்டில் சாப்பாடு இருக்கு, ஆனால் அவனை நினைச்சா. இப்போ அண்ணனை நினைக்கல, யார் அந்த தேசத்து மூப்பர்கள் ஒருத்தர் நினைக்கல, தகப்பனையும் அவன் வீட்டையும் நினைக்கிறான். அப்பா அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டு பார்த்தீங்களா? அப்பா சேர்த்துக்கொள்வார், கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். அதனால வாழ்க்கையில நீ விழுந்துட்ட, அறிந்து விழாதே. நான் விழுந்தாலும் தூக்குவார் நினைச்சு விழாதே, அது தேவனை பரீட்சை பார்ப்பது. ஆனா நீ விழுந்துட்ட,
அதனால கிருபையா இன்னைக்கு இந்த நாளை காண வைத்திருக்கிறேன். எதற்காக? விழுந்தே கெடன்னு சொல்றதுக்காக இல்ல. என்னிடத்தில் வா, உனக்கு மீட்பு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிற, நீ இது நிமித்தம் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இது நிமித்தம் திரும்பினால், நீ தீழ்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? ஆமென். நேரம் முடிந்து விட்டது. ஒரு காரியத்தை நான் அப்படி சொல்லி விடுகிறேன். 2 கொரிந்தியர் 12:7 உன் பலவீனத்தை வைத்து நீ தப்பா எண்ணாதே. இங்கே பவுல் தன் பலவீனத்தை என்னவென்று எண்ணுகிறான் தெரியுமா? இது என்னை குட்டும் சாத்தான், இது எனக்கு கொடுக்கப்பட்ட முள். அப்படி சொன்னது அவன் முறையிட ஆரம்பிக்கிறான். ஒரு முறை இல்லை, 3 முறை. அப்போ கர்த்தர் சொன்னார், பவுலே உனக்கு விஷயம் தெரியல பவுலே, அந்த பலவீனத்துல தான் என் பலன் பூரணமாய் விளங்குது. முறையிட்டவன் இப்பொழுது மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறான். என் பலவீனத்தை குறித்து, இந்த குறைய என் வாழ்க்கையில தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம்முடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சில காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆமென், முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் படிட்டு, இல்லைன்னா உங்களுக்கு எழுப்பி நிற்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ ஒரு 5 மினிட்ஸ். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நடந்தாலும் Jesus, glory Father. நடந்தாலும் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை காண்பவரே, என்னை காண்பவர். உடரபா ஹந்தரபா லகதரபா ரபலகபதனரபா சதரபலரியாதனரா. தகப்பனே, அப்படியே ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பகையை இருதயத்தில் வச்சிருக்கிறோமா? அடிக்கிற சூழ்நிலையை வைத்து இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறோமா? ஒருத்தங்க சொன்னதை கேட்டு பிறரை நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோமா? நம் நிலையை குறித்து நாமே தப்பணம் கொள்றோமா? இனி ஆண்டவர் என்ன நேசிக்க மாட்டார், இனி ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டார், இனி ஆண்டவர் என்ன தூக்க மாட்டார், இனி ஆண்டவர் என்ன உயர்த்த மாட்டார் நாமே நினைச்சிட்டு இருக்கிறோமா? சில பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தை அழுத்தும் போது, இந்த பலவீனம் என்னை கொட்டு சாத்தான், எனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளுன்னு நினைக்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைவுல என்ன இருக்கிறது? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ செய்தவைகளையும் நீ சொன்னவைகளையும் என் நினைவுக்குள்ள நான் கொண்டு வர எனக்கு கிருபை தாங்கப்பா. வேற எதுவும் வேண்டாப்பா. வேற நினைவுகள் எல்லாமே என்ன நாசமாக்குதுப்பா. நீங்க கொடுக்க நாட்கள்ல மகிழ்ச்சியா இருக்கிறது, அது நீர் கொடுக்கிற அனுகிரகம் அல்லவா ஆண்டவரே? ஆனா நான் மகிழ வேண்டிய இடத்துல நான் துக்கப்படுறேன், நான் தூங்க வேண்டிய இடத்துல நான் தூங்காம புலம்புறேன். என் நினைவுல நீர் செய்தவைகளும் நீர் சொன்னவைகளுமே அல்லாமல் வேற எதற்கும் இடம் வேண்டாம்ப்பா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? உங்க 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் நினைவில் வேற என்ன நீங்க பார்த்துப்பீங்க.
சில செய்த செயலுக்கு பழி வாங்கணும்னு தோணுதானே, நீங்க பதில் செய்வீங்கப்பா. என் நினைவில் வேற எண்ணங்கள் வேண்டாம், வேற காரியங்கள் வேண்டாம். அது என்னை தான் பாழாக்குதுன்னு இன்னைக்கு கர்த்தர் உணர்த்தினீர். அது என்னதான் நாசப்படுத்துது, அது எனக்கு தான் வேதனை கொடுக்குது. தீமைக்கு தீமை செய்யாதே சகோதரி, தீமைக்கு தீமை செய்யாதே சகோதரா. ஹல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கும். சவுலை வீழ்த்தும்படியான வாய்ப்பு தாவீதுக்கு கிடைத்தது. ஆனா அவன் செய்யல, நன்மையே செய்தான். என் நினைவில் சவுலை எப்படியாவது, இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்தினவனை நான் எப்படியும் கஷ்டப்படுத்தணும் அவன் நினைச்சிருந்திருப்பானா, சவுலு கதை அந்த இரவுல முடிந்திருக்கும். ஆனா செய்யல. அதனால தாவீது சந்ததிக்கு கிருபை எவ்வளவு தாராளமா கிடைச்சு பாத்தீங்களா? சவுல் தீமை செய்ய துடித்ததுனால அவன் குடும்பத்தை விட்டு கிருபை அகற்றிட்டார் பாத்தீங்களா? ஆமென். என் பிள்ளைங்களுக்கு தேவன், என்னுடைய செயலை நிமித்தம் என் பிள்ளைங்களுக்கு தேவன் கிருபையை தான் கொடுக்கணுமே தவிர கிருபை விலக்கிடக்கூடாது. நீங்க 1000 கோடி சேர்த்து வைங்க, தேவ கிருபை பிள்ளைகளுக்கு இல்லைன்னா அதனால 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா நல்ல கிருபையை சம்பாதிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அது பிள்ளைங்களை நிக்க வைக்கும், அது தலைமுறையை வாழ வைக்கும், அது தலைமுறையை செழித்தவங்க பண்ணும். லஹந்தரபா ஷேகா பலரா ரிபலர தனரபா ரிஹந்தரபா கபரபலர தரபா உடரபலரே ஷபகபரபா. எங்கள் நினைவுகளை தூய்மையாக்கோ, வேண்டாத கசப்புகள் எங்களை விட்டு அற்று போவதாக, பகை அற்று போவதாக, பழி வாங்கும் எண்ணம் எங்களுக்குள் எவ்வளவும் காணப்படாதிருப்பதாக. ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எல்லாமே அப்பா நடந்தாலும் அப்பா நன்றி ராஜா, நன்றி. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம். ஆண்டவரே, அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எங்க நினைவுல நீர் செய்தவைகளும் நீர் சொன்னவைகளுமே அன்றி வேற ஒன்றும் வேண்டாம்பா. எங்க நினைவுல நீர் செய்தவைகளும். ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபம் பண்ணுங்க. என் நினைவுல நீர் செய்த வேற எதுவுமே வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. உண்மையா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க மனம் புதிதாகும், அதனாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். மனம் புதிதாகணுங்க. என் நினைவுல வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. அவங்க இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, அதை நினைச்சு நினைச்சு நானே என்ன நாசமாக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. வேண்டாம்ப்பா, வேற எதுவும் என் நினைவுக்குள்ள வேண்டாம். நன்றி தகப்பனே. ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர். உங்க சமூகத்தில் கிருபையாய் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். ஸ்தோத்திரம்.
எங்களோடு பேசினீர், உணர்த்தினீர், கற்று தந்தீர், காண்பித்து தந்தீர். ஆண்டவர், எங்கள் நினைவு எங்களை நாசமாக்குவதா இருக்கக்கூடாது. எங்களை நம்பிக்கை உள்ளவர்களாய், எங்க கூட இருக்கிறவர்களையும் திடப்படுத்தத்தக்கதாய், தைரியப்படுத்தி ஆண்டவரே அந்த நம்பிக்கை ஊட்டத்தக்கதாய் எங்கள் நினைவுகள் காணப்பட கிருபை செய்யும். நீர் செய்தவைகளை, நீர் சொன்னவைகளுமே எங்கள் நினைவுகளிலே காணப்படுவதாக இந்த அனுபவத்தில் எங்களை உருவாக்கி நடத்தும். இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். மகிமை கனம் துதி உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர்